பாரதிய ஜனதா அதிமுக தலைமையிலான கூட்டணியின் முதல் பிரம்மாண்ட தேர்தல் பொதுக்கூட்டம் வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. கூட்டணி கட்சி தலைவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்கவிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் தேமுதிக பங்கேற்குமா என்கிற கேள்விதான் மிக முக்கியமான கேள்வியாக இருந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் தற்போது விஜயகாந்த் அவர்களுக்காக இருந்த இடங்கள், கட் அவுட் வைப்பதற்காக இருந்த இடங்கள் என்பது தற்போது தமிழக பாஜக தலைவர் தமிழிசை மற்றும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கட் அவுட்டுகளால் நிரப்பப்பட்டது. அதே போன்று தேமுதிக கொடியேற்றுவதற்காக வைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்தில் பாஜக கொடி ஏற்றப்பட்டது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தேமுதிக நிர்வாகிகள் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இப்போது சற்று முன் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, தேமுதிகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் சேலம் மாவட்ட செயலாளர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் இருவரும் திமுக பொருளாளர் துரைமுருகனுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இது அரசியல் அரங்கில் ஒரு திடீர் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். தேமுதிகவினுடைய துணை செயலாளர் LK சுதீஷ் அவர்கள் பியூஷ் கோயலை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய சற்று நேரத்தில் தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் மற்றும் சேலம் மாவட்டத்தினுடைய கட்சியின் செயலாளர் இருவரும் திமுக பொருளாளர் துரைமுருகனை சந்தித்து தற்போது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், என்ன நடக்கிறது? ஏன் இந்த திடீர் சலசலப்பு? விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக, அதாவது நேரடியாக தேமுதிகவினுடைய நிர்வாகிகள் இங்கே பிஜேபியினுடைய பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து ஆலோசித்து வரக்கூடிய இதே நிலையில் துரைமுருகன் அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து தற்போது தேமுதிக நிர்வாகிகளான காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன், அதே போல சேலம் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் ஆகிய இருவரும் இன்று சந்தித்து வந்திருக்கிறார்கள். இது அதிகாரப்பூர்வமான தகவல். சந்திப்பு நடந்து முடிந்து விட்டது. அதே போல செய்தியாளருடைய கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்காமல் சென்றிருக்கிறார். என்ன நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள், அதே போல திமுகவினுடைய கூட்டணியில் இடம்பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதா என்பது குறித்து இதுவரைக்கும் தகவல் தெரிவிக்கவில்லை. இங்கே ஒருபுறம் அதிமுக பாஜக கூட்டணியில் பேச வரக்கூடிய அதே நிலையில் திமுகவுடன் பேசுகிறார்களா அல்லது இந்த கூட்டணி அமையக்கூடாது, அதற்கான அதிருப்தியை இரண்டு மாவட்ட செயலாளர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே அதிமுகவினுடைய அந்த கூட்டணியில் இடம்பெறுவதற்கு தேமுதிக நிர்வாகிகள் பலரும் மாற்று கருத்தை தெரிவித்ததாக சொல்லப்பட்டது. குறிப்பாக தனித்து போட்டியிடலாம், குறைவான இந்த 4 தொகுதிகளில் போட்டியிடுவதை விட தனித்து போட்டியிடுவது அல்லது திமுகவுடன் செல்வது போன்ற பல கருத்துக்கள் வைக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த 2 மாவட்ட செயலாளர்கள் தற்போது சென்றிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை தேமுதிக வட்டாரத்தில் பார்க்க முடிகிறது. இதே போலதான் கடந்த முறை மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்ற போது சந்திரகுமார், CS சேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் அந்த கூட்டணி தெரிவித்தார்கள். அப்பொழுது அந்த கூட்டணியிலிருந்து விலகி தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய சூழல் பார்க்க முடிந்தது. தற்போது அதே நிலையை தற்போது தேமுதிக சந்திக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பாலவேல், நிச்சயமாக ஒருபுறம் தேமுதிக தொண்டர்கள்லாம் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தின் அருகே கூடி நாம தனித்து போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை சற்று நேரத்திற்கு முன்னதாக முன்வைத்தார்கள். அதே நேரத்தில் தேமுதிக தற்போது பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதை உறுதி செய்யும் விதமாக அங்கு பொதுக்கூட்ட மேடை அருகே நடைபெறக்கூடிய நடவடிக்கைகள் நமக்கு காட்டுகிறது. அதே நேரத்தில் இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் தேமுதிக நிர்வாகிகள் சிலர் திமுக பொருளாளரை சந்தித்திருப்பது என்பது தேமுதிகவில் பிளவு ஏற்படக்கூடிய அபாயம் உண்டாகி இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இதை நேரடியாக நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னால் அதிமுகவினுடைய வட்டாரத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக, ஏனென்றால் எங்களோடு இன்னமும் திமுகவின் சார்பில் பேசி வருகிறார்கள் என்ற ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக இப்படிப்பட்ட சூழலை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இது ஊடகத்திற்கு தெரிந்து இந்த நகர்வை அவர்கள் கொண்டு செல்லவில்லை என்பதை மட்டும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல அதிருப்தி என்பதை தாண்டி அது 2 மாவட்ட செயலாளர்களும் வெளிப்படையாக செய்தியாளர்களுக்கு தகவல் சொன்னால் மட்டுமே நம்ம அதை உறுதிப்படுத்த முடியும். ஆனால் அவர்கள் தொலைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களிடம் அவங்களுடைய மனநிலை என்ன என்பது இதுவரைக்கும் வெளிப்படுத்தவில்லை. தேமுதிக தனித்து போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பலராலும் சொல்லப்பட்ட விஷயம். அதே நேரத்தில் விஜயகாந்த் அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதையும் ஏற்கக்கூடிய
ஒரு 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 வாய்ப்பை நாங்கள் இருக்கிறோம் என்ற கருத்தும் வைக்கப்பட்டது. எனவே இதில் விஜயகாந்த் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில் 7 தொகுதிகளை கொடுக்க முடியாத நிலையில் தற்போது குறைந்த தொகுதிகளை பெற்றுக்கொண்டு தேமுதிக இடம்பெறுமா என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதற்கான பல வியூகங்களில் தற்போது இந்த அதிருப்தியினுடைய பாதையாக அது இருக்குமா என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் கூட நாம் பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. பாலவேல் வேல்முருகன், நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் பொதுக்கூட்ட மேடையினுடைய பின்னணியில் LED திரையில் வைக்கப்பட்டிருந்த படங்களினுடைய வரிசையிலிருந்து விஜயகாந்த் அவர்களினுடைய படம் மற்றும் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களுடைய படம் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரலையில் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களினுடைய படங்கள் தற்போது இறுதி செய்ய LED திரையிலே ஒளிபரப்பக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தேமுதிக தற்போது கூட்டணிக்கு இருக்கிறதா இல்லையா? ஏன்னா சற்று முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை தான் சொன்னாங்க. ஆனால் தற்போது அங்கே நடைபெற்ற நடவடிக்கைகள், கட் அவுட் மாற்றம் செய்யப்பட்டது, கொடி ஏற்றப்பட்டது, தற்போது படங்கள் நீக்கப்பட்டது என்பது விஜயகாந்த் கூட்டணியில், அதாவது தேமுதிக தற்போது கூட்டணியில் இல்லை என்பதை உறுதி செய்யக்கூடிய விதமாக இது இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தாங்கள் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற இந்த ரெண்டு கான்ட்ரடிக்ஷனை எப்படி பார்க்கிறது? நிச்சயமாக இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கையை, அந்த பேனரில் இருந்து விஜயகாந்துடைய படத்தை அகற்றுவது என்பது நிச்சயமாக தேமுதிக அதிமுகவினுடைய அந்த கூட்டணி என்பது ஒரு முறிவுக்கு வந்திருக்கிறது என்ற அடிப்படையில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனை வெளிப்படுத்துவதற்கு தான் தற்போது அந்த புகைப்படங்களை எடுத்திருக்கக்கூடிய அந்த சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் பாஜகவினுடைய தலைவர்களும் அதிமுகவினுடைய தலைவர்களும் நிச்சயம் தேமுதிக எங்களுடைய கூட்டணியில் வரும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், ஆனால் தேமுதிக அந்த பேச்சுவார்த்தை என்பது 7 தொகுதிகள் இல்லை என்றால் கூட்டணி இல்லை என்ற ஒரே ஒற்றை குறிக்கோளோடு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது அந்த 4 இடங்கள் மட்டுமே பெற்றுக்கொண்டு தேமுதிக செல்வதற்கு தயாராக இல்லை என்பதையே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தற்போது சுதீஷ் அவர்கள் பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து முடித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தால் மட்டுமே அது நம்மால் உறுதி செய்ய முடியும். அதுவரைக்கும் விஜயகாந்த் அவர்களோ அல்லது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ இதுவரைக்கும் இந்த கூட்டணி குறித்தான எந்த ஒரு முழுமையான ஒரு விவரத்தை வெளியிடாமல் மௌனம் காத்து வருகிறார்கள். மறைமுக பேச்சு மட்டுமே நடத்தி வந்த நிலையில் இன்றுதான் நேரடியாக அந்த சந்திப்பு என்பது கூட்டணி சம்பந்தமாக நடைபெற்று வருகிறது. ஆக நாம் காலையிலிருந்து குறிப்பிட்டதை போல இழுபறியில் வரக்கூடிய தேமுதிக அதிமுகவினுடைய கூட்டணி முறிவுக்கு நெருக்கத்தில் இருக்கிறது. அது முறியுமா அல்லது இதை அதிமுக எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறது என்பது கடைசி கட்டத்தில் தெரிய வரும். எனவே இந்த மேடையில் விஜயகாந்த் தற்போது பங்கேற்பது என்பது சந்தேகமாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறுமா என்பதை தற்போது சந்தேகமாகிவிட்டது. பாலவேல் வேல்முருகன், இதை இன்னொரு கோணத்தில் ஏன் பார்க்க கூடாது என்கிற கேள்வி எழுகிறது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி தற்போது இந்த படங்கள் நீக்கப்பட்டிருப்பது, கட் அவுட்டுகள் மாற்றம் செய்யப்பட்டிருப்பது, கொடி விடப்பட்டிருந்த தேமுதிகவுக்கான கம்பத்தில் பாஜக கொடி ஏற்றப்பட்டிருப்பது, இது எல்லாமே கூட்டணியில தேமுதிக இல்லை, அவர்களுடைய அந்த ஒற்றை கோரிக்கை என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில தற்போது திமுக பொருளாளர் துரைமுருகனை சந்தித்திருக்கக்கூடிய தேமுதிக நிர்வாகிகள் தூதுவர்கள் அப்படின்னு நம்ம ஏன் பார்க்க கூடாது? இது மீண்டும் திமுக கூட்டணியை நாடுவதற்கான, அணுகுவதற்கான ஒரு முயற்சியாக இது நடைபெறுகிறதா அப்படின்னு இதை நம்ம பார்க்கலாமா? நிச்சயமாக தேமுதிகவினுடைய தரப்பில் இருந்து தொடர்ச்சியாக மறைமுகமாக திமுகவையும் நாடி வந்தது என்பது உண்மைதான். திமுகவிலிருந்து 3 இடங்கள் மட்டுமே கொடுக்க முடியும் என்ற பேச்சுவார்த்தையை நடத்தியதால் அதைவிட அதிகமாக தரக்கூடிய அதிமுகவுடன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் என்பது மிக பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதே நிலையில் தற்போது அனகை முருகேசன் அதே போல இளங்கோ ஆகிய இருவருமே தற்போது வரை காலையிலும் கூட தேமுதிக அலுவலகத்திற்கு வந்து சென்று இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய ஆலோசனை பெற்றுதான் அங்கே சென்றிருப்பார்கள் என்ற தகவலும் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் கூட துரைமுருகன் என்ன பதில் அளித்திருக்கிறார்? இந்த கூட்டணியை ஏற்கனவே திமுக முடிவுக்கு கொண்டு வந்து விட்டதாக ஒரு தகவல் சொல்லப்பட்ட நிலையில் திமுக 20 தொகுதியில் போட்டியிடும் என்று உறுதிகரமாக சொல்லப்பட்ட நிலையில் அந்த கூட்டணியில் திமுகவினுடைய கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுமா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அல்லது எது சம்பந்தமாக அவர்கள் பேச போனார்கள் என்பதையும் நம்மால் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான அவர்களை தொடர்பு கொண்டு பேசுவதற்கோ அல்லது தேமுதிகவினுடைய தரப்பிலிருந்து எந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை. பொறுத்திருந்தான் நாம் கையாள வேண்டும். ஆனால் அதே நிலையில் திமுகவுடன் பேசி வருகிற
தற்போது நீடிக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பாரதி, நிச்சயமாக வேல்முருகன், நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் விமான நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் இருந்து தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தற்போது அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகள் எதற்கும் பதிலளிக்க மறுப்பு தெரிவித்துவிட்டு காரில் ஏறி நட்சத்திர விடுதியில் இருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். முதலில் தமிழக பாஜக தலைவர், அடுத்ததாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தற்போது பியூஷ் கோயல் அவர்களும் கட்சி நிர்வாகிகளும் தற்போது நட்சத்திர விடுதியில் இருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பியூஷ் கோயல் பதிலளிக்க மறுப்பு தெரிவித்துவிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் பொதுக்கூட்டம் நடக்கவிருக்கக்கூடிய வண்டலூர் கிளாம்பாக்கம் பகுதிக்கு சென்றடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தனி விமானம் மூலமாக அந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடைய முதல் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய அந்த மேடையினுடைய பின்னணி திரையிலிருந்து விஜயகாந்த் மற்றும் வாசன் அவர்களினுடைய படம் நீக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன் பதிவு செய்ததனுடைய அடிப்படையில் இந்த அரசியல் நகர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் தேமுதிகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் இருவர் திமுக பொருளாளர் துரைமுருகனை சந்தித்து அவரது இல்லத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் என்பது இன்னும் சில சலசலப்பையும் பரபரப்பையும் கூட்டியிருக்கிறது என்று சொல்லலாம். தொடர்ந்து இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், தற்போது தேமுதிக நிர்வாகிகள் திமுக பொருளாளர் துரைமுருகன் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. தற்போது பியூஷ் கோயல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். என்ன நிலவரம் பதிவு செய்யலாம்? பாலா, கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நடைபெற்ற இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை எந்த விதமான முடிவும் எட்டப்படாமல் தான் தற்போது வெளியாகிறது தகவல் வெளியாகிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியேறிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் தமிழக அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் எஸ்.பி. வேலுமணி இருவருமே 3 ஒரே காரில் தற்போது சென்னை விமான நிலையம் சென்றிருக்கிறார். ஏற்கனவே சென்னை விமான நிலையத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்துட்ட என்ற தகவல் வெளியாகி தற்போது இவர்கள் மூவரும் இங்கிருந்து சென்றிருக்கிறார்கள். மூவருடைய முகத்திலுமே ஒரு இறுகிய முகம்தான் இருந்தது. யாரிடம் எந்த மகிழ்ச்சி தென்படவில்லை. அதே நேரத்தில் செய்தியாளர்கள் எவ்வளவோ முயன்றும் அவர்கள் 3 பேருமே செய்தியாளருடைய கேள்விகளை எதிர்கொள்ளவில்லை. செய்தியாளர்களை சந்திக்காமல் அவர்கள் புறக்கணித்து சென்றிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே அந்த விமான நிலையம் அறிவிக்கக்கூடிய இந்த நட்சத்திர விடுதியில் ஒரு அறையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த அறையிலிருந்து தற்போது வரை தேமுதிகவினுடைய துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் மற்றும் பார்த்தசாரதி உள்ளிட்ட தேமுதிக தற்போது வரை வெளியே வரவில்லை. அவர்கள் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை நடத்திய அனைத்து நிர்வாகிகளுமே, குறிப்பாக அதிமுகவினுடைய 2 அமைச்சர்கள், அதே போல பாஜகவினுடைய பியூஷ் கோயல் மற்றும் தமிழக பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அனைவருமே வெளியேறிவிட்ட நிலையில் தற்பொழுது தேமுதிகவினுடைய துணை செயலாளர் சுதீஷ் மற்றும் பார்த்தசாரதி உள்ளிட்ட நிர்வாகிகள் மட்டுமே உள்ளே இருக்கின்றனர். அவர்களும் ஹோட்டலுடைய அறையிலே உள்ள இருக்காங்க. அங்கே பார்க்கலாம், அந்த காட்சிகளை பார்க்கலாம். அந்த ஹோட்டலில் உள்ளே செல்வதற்கு கூட இருக்கக்கூடிய இந்த ஹோட்டலுடைய நிர்வாகத்தினர் தற்போது அனுமதிக்கவில்லை. உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வெளியே வந்து செய்தியாளர்கள் சந்திக்கக்கூடிய பட்சத்திலேயே இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன விதமான அம்சங்கள் விவாதிக்கப்பட்டது, எந்த விதமான கோரிக்கைகள் தேமுதிகவினுடைய தரப்பு வைக்கப்பட்டது என்பதெல்லாம் நமக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைக்கும். இந்த சூழ்நிலையில் தான் திமுகவினுடைய பொருளாளர் துரைமுருகன் அவர்களை சென்னை கோட்டூர் அவர் இல்லத்தில் சேலம் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தேமுதிகவுடைய செயலாளர் அனகை முனேஸ்வரன் நிர்வாகிகள் அவர்கள் தேமுதிகவினுடைய இன்னொரு பேச்சுவார்த்தைக்கு விட்டு சென்றார்களா அல்லது இவர்கள் பாஜக மற்றும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததனால் அந்த ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக திமுகவினுடைய பொருளாதார சென்று அது ஆதரவளித்தார். பாண்டியராஜ், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், ஜெயக்குமார், தமிழக தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் தற்போது பூங்கொத்து கொடுத்து பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி இந்து முன்னணியினுடைய தலைவர் திரு ராமகோபாலன் தற்போது அந்த வரவேற்பு இடத்திற்கு விமானத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கக்கூடிய இடத்திற்கு வந்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்ற காட்சிகளையும் நாம் பார்த்தோம். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், தமிழக அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன்,
உள்ளிட்டோர் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பூங்கொத்து கொடுத்து வரவேற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் ஹெலிகாப்டர் மூலமாக பொதுக்கூட்டம் நடக்கவிருக்கக்கூடிய வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கம் பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்லவிருக்கிறார். தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தற்போது நட்சத்திர விடுதியில் இருந்து கிளம்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் செய்தியாளர்களிடம் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காத நிலையில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இல்லை என்பது கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டிருக்கிறது, முடிவுக்கு வந்திருக்கிறது. அதே நேரத்தில் தற்போது அவர்கள் திமுகவுடனும் ஒரு சேர பேசிக் கொண்டிருந்ததாகவும் திமுக கூட்டணியில் இணைவதற்காக தொலைபேசியில் தன்னிடம் விருப்பம் தெரிவித்ததாகவும் தலைவர் ஊரில் இல்லை, கூட்டணியில் இடம் இல்லை என்று அவரது வீட்டில் சந்தித்த தேமுதிக நிர்வாகிகளுடன் துரைமுருகன் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. எழுந்திருக்கிறது. தொடர்ந்து மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், தற்போது தேமுதிகவினுடைய நிலை என்ன? தேமுதிகவை பொறுத்தவரையில் காலையில் இருந்து கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தொண்டர்கள் மத்தியில், நிர்வாகிகள் மத்தியில் மிகுந்த ஒரு அதிர்ச்சி தான் நிலவி வந்திருக்கிறது. அதிமுகவோடு கூட்டணி வேண்டாம் என்பதில் அவர்களுடைய மிகப்பெரிய வாதமாக இருந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து தனித்து போட்டியிடலாம் அல்லது டிடிவி தினகரனோடு இணையலாம் என்ற பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையில்தான் கூட்டத்திலிருந்து திடீரென தேமுதிக தலைவர் விஜயகாந்த் புறப்பட்டு சென்றார். அதைத் தொடர்ந்து சுதீஷும் புறப்பட்டு சென்றார். இந்த நிலையில் அவர்கள் அதிமுகவோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டதை அடுத்து அதிருப்தி அடைந்த நிர்வாகிகள் அழகாபுரம் மோகன்ராஜ் மற்றும் இளங்கோவன் ஆகியோர் திடீரென திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கோட்டூர்புரத்தில் உள்ள துரைமுருகனை சற்று முன்னர் சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்து எப்படியாவது தேமுதிகவை திமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்ளுங்கள், குறைந்தபட்ச ஒரு 4 சீட்டுகளையாவது கொடுக்குமாறு கேட்டிருக்கிறார். அதற்கு துரைமுருகன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். எங்களிடம் கொடுப்பதற்கு சீட்டு எதுவும் இல்லை, நாங்களே இப்போது 20 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது, எனவே எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்று மறுத்திருக்கிறார். செல்வகுமார், நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது அரசியல் கூட்டணி நகர்வுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திருப்பம் என்று இதை சொல்லலாம். தற்போது அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் திமுக கூட்டணியிலும் தேமுதிகவிற்கு இடம் இல்லை என்று அக்கட்சியினுடைய பொருளாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் சுதீஷ் மற்றும் கட்சியினுடைய நிர்வாகிகள் பேசியதனுடைய அடிப்படையில் தலைவர் ஊரில் இல்லை, கூட்டணியிலும் இடம் இல்லை என்று தான் அக்கட்சி நிர்வாகிகளிடம் தெரிவித்ததாக துரைமுருகன் கூறியிருக்கிறார். தற்போது அதிமுக பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்து இன்னும் சற்று நேரத்தில் பொதுக்கூட்ட மேடைக்கு வருகை தரவிருக்கிறார். பொதுக்கூட்ட மேடையினுடைய பின்னணி LED திரையில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் மற்றும் வாசன் உள்ளிட்டோரின் படங்கள் அகற்றப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்காக விடப்பட்டிருந்த கட் அவுட்டுகளுக்கான இடமும் தமிழிசை மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. தற்போது தேமுதிகவிற்கு ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகி இருக்கிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தேமுதிக தற்போது இரு கூட்டணியிலும் ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்து 2 கூட்டணியிலும் இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய சூழல் தற்போது ஏற்பட்டிருப்பதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது.